ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து இளம்பிறை போலும் ஏற்றினை நன்றி மகர்ந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நிகழும் துன்முகி வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், அதாவது 2/8/2016 செவ்வாய்க்கிழமை குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அவ்வாறு குரு பகவான் கன்னி ராசிக்கு பிரவேசிக்கும் காலம் கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த விதமான நற்பலன்களையும் எந்த விதமான எதிர்மறையான பலன்களையும் அளிக்க இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். உத்திரம் 2, 3, 4, ஹஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 இந்த 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட சுயநலம் கொண்ட தனிமை விரும்பிகளே, உங்களுக்கு இதுவரை 12இல் இருந்து வந்த குரு ஜென்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு செல்லும் குருவால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறீர்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். கடந்த காலங்களில் கன்னிராசி நேயர்களுக்கு குருவானவர் 12இல் இருந்து குருவினால் மட்டுமே தேவையற்ற விரயங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு தற்போது ஜென்மராசிக்கு குரு வருவதால் என்ன ஏற்படவிருக்கிறது என்பதை பார்ப்போம். ஜென்மராசியில் குரு வரும் காலம் உடல் ரீதியான பிரச்சனைகள் சில ஏற்படலாம். அதாவது ஹெல்த் வைஸ் ஏதாவது சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் இருக்கலாம். தனக்குத்தானே பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கன்னிராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அந்த குரு ஜென்மத்திலே வர்றதுனால தனக்குத்தானே பிரச்சனையை உண்டு பண்ணி கொள்வார்கள். அதனால் நமக்கு பிரச்சனை வராத நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கணும். அதை போல் இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அதே நேரம் தாயாரிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது மறைந்து இணக்கமான சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் இந்த ஓராண்டு காலம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு வரும் காலம், ஜென்மத்திலே குரு வரும்போது சீதை வனவாசம் சென்றாளுங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அப்படி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அப்போ அந்த ஜென்மத்தில் குரு வர காலத்தில் எல்லாருமே வனவாசம் போவாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த ஜென்ம ராசியில் குரு வரும் காலம் அந்த ஓராண்டுக்கு சற்று இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அடைப்பட்ட கூண்டுக்குள்ளே ஒரு கிளி எப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதை போல் ஒரு ஃபீலிங்ஸ் அதை மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இறுக்கமான சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இதை தான் அனுபவிக்க நேரிடும். அதேபோல் யூஜி படிப்பவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக படிப்பார்கள். யூஜினா இது பண்ணுறது, யூஜி படிப்பவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக படிப்பார்கள். அரியர்ஸ் இருந்தால் கூட அதை முழுமையாக கிளியர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வரும். ஆனால் எதற்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சித்தால் மட்டுமே குரு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கே என்றே சொல்லலாம். அதே போல் புத்திரக்காரர்களால் கௌரவம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். பசங்களால் பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் புத்திரர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏதாவது இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து வெளிப்பட்டு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே நேரம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கைகூடி வரும். அந்த திருமண அமைப்பு உள்ளவங்க கொஞ்சம் விகரசாக பார்க்கணும். எதுவுமே ஜாதகத்தில் கோச்சாரத்திலோ ஜனன ஜாதகத்திலோ ஒரு அமைப்பு இருக்குமானால் அதை நம்ம முழு முயற்சி எடுக்கணும். முழு முயற்சி எடுத்தால் மட்டுமே அதிலேருந்து வெற்றி பெற முடியும். அமைப்பு இருக்குங்கிறதுக்காக நம்ம பேசாமல் சைலண்ட்டாகவே இருந்தோம்னா தானாக எதுவுமே அமையாது. அந்த முயற்சி வரும் காலத்தில் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கும்போது என்ன அந்த பலன் கிடைக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய முயற்சி முழுமையாக இருக்கும்போது வெற்றியானது ஈஸியாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை போல் இந்த ஓராண்டு காலத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமைவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த காலகட்டங்களை நல்லா இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஈஸியாக திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஈஸியாக தேடி வருங்கிற மாதிரி
சொல்லலாம். அதே போல் குலதெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இந்த ஆண்டு இவர்களுக்கு கிடைக்கும். அதனால் குலதெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்குது. அப்போ இந்த ஓராண்டு காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போகாதவங்க கூட குலதெய்வ கோயிலுக்கு போவதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முதல்லேருந்தே நாங்கள் கண்டினியூவாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் பலன் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயார் வழி சொத்து வர வேண்டி இருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாயார் வழி சொத்து ஏதாவது வர வேண்டியதுன்னா அது வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் தந்தையார் மூலம் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இதுவரைக்கும் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாங்கன்னா கூட அவங்களாம் இப்போ வந்து நல்ல சுமூகமான சூழ்நிலையிலேருந்து அவங்க மூலமாக ஒரு சிறந்த மகிழ்ச்சியான தருணமாக அமையும் அவங்களோடது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் வாய்ப்பு என்பது முழுமையாக கிடைக்க இருக்கிறது என்றே சொல்லலாம். அதே போல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தொடங்க இருக்கிறப்பங்க கூட தொடங்க நினைப்பவர்கள் தைரியமாக தொடங்கலாம். என்றாலும் எது இருந்தாலும் நான் முன்பே கூறியது போல எதை செய்ய வேண்டுமானாலும் ஜனன ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அதற்குண்டான பலன்கள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்ட பின்னரே இந்த எதையுமே தொடங்க வேண்டுமே ஒழிய வெறும் கோச்சாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தொடங்கினோமானால் இந்த ஓராண்டு காலத்திற்கு அது ஓரளவுக்கு நன்மையை தரலாம். தொடர்ந்து அது பலனளிக்குமா என்பது நாம் அறுதிட்டு கூற முடியாது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் தவிர மற்ற அனைத்துமே சிறப்பாக உள்ளது என்றே சொல்லலாம். சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களும் நல்ல நிலையில் இருப்பதால் நல்ல பலன்களே அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி துளசி சாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலனை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்கள் இந்த ஓராண்டு முழுமையான குரு பலன் கிடைத்து வாழ்வில் எல்லா நலமும் பெற்றிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.